நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நீதிமான்கள்லாம் யாருன்னு முதல்ல தெரியணும். நீதிமான்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சா யார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாம். இந்த நீதிமான்களுக்கான அடையாளம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கூட சேர்ந்து வாசிப்போம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை நன்றி எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படுகிறது. 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய். அல்லேலூயா. இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டு என் வாழ்க்கைக்கு அவர்தான் ஆண்டவர், அவர்தான் என்னை நடத்துகிறார்னு யார் நம்புகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். இப்ப சொல்லுங்க, இப்ப நீதிமான்கள்லாம் யாரு? அத்த வர 4-5 பேர் கை தூக்கிருக்கீங்க. நீதிமான்கள் யாரு? இப்ப இங்க எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க? கை வரமாட்டிருக்க. எத்தனை பேர் நீதிமான்? மறுபடியும் வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாய். இப்ப வாஷிங் மிஷின்ல போட்டா துணி என்ன செய்யுது? அழுக்கு துணி சுத்தமாய் வந்துடுது. இப்ப உங்களை சுத்தப்படுறதுக்கு நாங்க எங்க தூக்கி போடணும்? எங்க தூக்கி போடுறது? குளம், கோயில், எங்கெங்கயோ சுத்துறாங்க. வாசிங்களேன், பாவியை நீதிமானாக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே. இப்ப சொல்லுங்க, என்ன ஆண்டவர் நீதிமானா வச்சிருக்கிறாரு. நான் நீதிமான்றவங்க. ஹல்லேலூயா. நீதிமானுக்கான ஆசீர்வாதங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில காரியத்தை உங்களுக்கு ஆரம்பத்தில் நீதிமானுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 33 வாசிக்கலாமா? நீதிமான்களுடைய வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க. நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர். சத்தமா சொல்லுங்க, உங்க வீட்டை கர்த்தர். சத்தம் வர மாட்டிருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இப்ப நான் நீதிமான், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்? ஏன் உங்களுக்கு இந்த சொல்லும் போது அந்த மன சந்தோஷமா என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு சொல்ல வரலன்னா, இனி போக 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 நீங்க இந்த வசனத்தை படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும். என் வீட்டை நான் தைரியமா சொல்ல முடியும், என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன் சொல்ல சொல்லல. எத்தனை பேர் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வேஸ்ட். அல்லேலூயா. வெளியே நின்று காவல் காக்கிறவங்களும் என்ன செய்யுது? விருதா. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டை அவர் கட்டாகில் அவர் பாதுகாக்க விட்டால் எந்த ஆசீர்வாதமும் நமக்கு வர முடியாது. இப்ப நீதிமானுக்கு ஆசீர்வாதத்தை எங்க காமிக்கிறார் ஆண்டவர்? வீட்டுல. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இப்ப நல்ல மைண்ட்ல வைத்துக் கொள்ள. நீதிமானுக்கு எங்கெங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? அவனுடைய வீட்டு வாசஸ்தலம். 10:6 வாசிங்க. நீதிமானுடைய, சத்தமா கை வைங்கள, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பார்க்கும் போது எப்படி உலகம் பார்க்கிறது என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்குன்னு பார்க்கறாங்க. நீங்க இதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ரோமர் 4:5. உங்க பாவத்தை கழுவினார் என்று விசுவாசிக்கிறது போல கர்த்தர் என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார், என் தலை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. கொடுமையோ துன்மார்க்கருடைய. ரைட், அந்த இடத்துக்கு போக வேண்டாம். வாசஸ்தலம் சொல்லுங்க, வாசஸ்தலம். 2வது என் தலையின் மேல், என் சிரசின் மேல். அடுத்த வாசிங்க சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் வாசிக்கலாம். தேவன் வாசிங்க 14:5. தேங்க்யூ ஜீசஸ். அங்கே அவர்கள் மிகவும். 2வது லைன் வாசிங்க. தேவன் நீதிமானுடைய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாருன்னா, உங்க தாத்தா ரட்சிக்கப்பட்டிருந்திருப்பார் என்றால், ஒருவேளை அப்பாவோ தாத்தாவோ இன்னைக்கு இல்லாம இருந்தாலும் அவங்க பண்ணின அத்தனை ஜபத்திற்கான ஆசீர்வாதங்களை இந்த சந்ததிக்கு மேல வைக்கிற ஒரு நல்ல ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா.
நீதிமான்களுடைய சந்ததியோடு கூட கர்த்தர், சத்தம் வரமாட்டிருக்க பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க வீட்டோட கர்த்தர் இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க வீட்டில் எங்க அப்பா கூட இருந்தார். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பாப்பா, எங்க அப்பா கூட இருந்தார், எங்க தாத்தா கூட இருந்தார், இப்ப என் கூட இருக்கிறார். இப்ப மூன்றாவது என்ன சொன்னாரு? சந்ததிகளோட. இன்னொரு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, வாசிக்கலாம். என் கூட வாசிங்க பாப்பா. 92ஆம் சங்கீதம் 12 வாசிங்க. 92:12. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீதிமான் எப்படி இருப்பாரா? எப்பயுமே செழித்து இருப்பார். ஹல்லேலூயா. பனையை போல், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. யாரு பனை மரத்துக்கு தண்ணி ஊத்துறா? பேசுங்க, நீங்க பேசுங்க. பனை மரத்துக்கு யாராவது தண்ணி தோட்டம் வச்சு, நாங்க எப்படி தென்னந்தோப்பு வைக்கிற மாதிரி நாங்க பனந்தோப்பு வச்சு எங்க வீட்டில் நல்லா என்ன சொல்லுவீங்க, அந்த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் வச்சு எங்க பனை மரத்தை வளர்க்குறோம் அப்படி யாராவது காமிங்க, யாராவது காமிங்க. பனை மரம் அதா சாப்பிட்டு அதனுடைய விதையை யாரோ தூக்கி போட்டிருப்பாங்க. எங்க போட்டாங்களோ அது யாரும் பராமரிக்கல. ஆனா 24 மணி நேரமும் அதனுடைய செயல்பாடு மேலே பச்சையா இருக்கும், மரம் ஃபுல்லா கருப்பா இருக்கும். எவ்வளவு உயரமா மேலே ஏறிச்சோ அவ்வளவு ஆழமா வேறு உள்ள போயிருக்கும். நீதிமான் யாரு வராங்க போறாங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை. நீதிமான் எப்பொழுதும் செழித்திருப்பான். காசு இருந்தாலும் இல்லா காட்டிலும் செழித்திருப்பான். மழை பெய்தாலும் பெய்யா காட்டிலும் செழித்திருப்பான். வாழ்த்தினாலும் வாழ்த்தா காட்டி செழித்திருப்பான். விரும்பினாலும் விரும்பா காட்டிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு நம்பனா இந்த நீதிமான் செழித்திருப்பான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:43. எல்லாரும் என்னோட கூட ஸ்கிரீன்ல வாசிங்க. கர்த்தர் கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமான்களா இருக்கிறவங்கள சொன்னார். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே எப்படி இருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். சூரியனை போல. ஹல்லேலூயா. போன வாரம் இதுல இருந்து கர்த்தர் வார்த்தைகளை பேசினார். கேட்டும் அப்படின்னு எழுதப்பட்டது. கேட்டு ஏற்றுக்கொண்டு அது போகட்டும். இப்ப நீதிமான்கள் எங்க இருக்கிறாங்களா? பிதாவின் ராஜ்யத்தில். சொல்லுங்க, பிதாவின். நீங்க நீதிமான்னா இந்த உலகத்திலே செலுத்திருப்பீங்க. வரப்போகிற பரலோகத்தில் கர்த்தரோடு கூட என்ன செய்ய போறீங்க? பிரகாசிக்கிற சூரியனை போல நீங்கள் இருக்க போகிறீர்கள். இதற்காக தான் இயேசு உங்களை ரட்சித்து உங்களை ஆவிக்குள்ளாய் மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். இப்போ நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவங்க பனைமரம் போல செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. அந்த இலை காயவே காயாது. அந்த பனை மட்டையை பாருங்க, அது எப்பயுமே அந்த லைட் கிரீன் எப்பயுமே இருக்கும், மாறவே மாறாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் ஃபாதர் பண்ண. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஆசையெல்லாம். இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆசீர்வாதம் உண்மை, இது மாற்றம் அல்ல. இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் 100க்கு 100 நிச்சயம்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப என்ன சொன்னீங்க? நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் 100க்கு 100 நிச்சயம். இப்ப நிறைய பேரை வேதத்துல ஆண்டவர் நீதிமான் அழைத்தார். நீதிமான் அழைத்தார். சிலரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர்களை அழைத்து அவங்க நடந்த விதத்தை நீங்க கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கிற பாதையும் அவங்க நடந்த பாதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த 7வது மாதம் வந்துட்டோம். 6 மாதம் கடந்துருச்சு. 6 மாதம் சொன்ன ஜெபம் பண்ணமோ இல்லையோ, ஆனா கர்த்தர் நம்மள 6 மாதம் நடத்திட்டு வந்துட்டார். இந்த 7வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த 7வது மாதம் உங்களை கொஞ்சம் ஆவிக்குள்ளாக கொஞ்சம் செக் பண்ணி பாரு. சொல்லுங்க, ஆவிக்குள்ளாக. சத்தமா சொல்லுங்களேன். ஆவிக்குள்ளாக கொஞ்சம் என்ன செய்யுங்க, செக் பண்ணி பாரு. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. நோவாவின் மேலே எழுதப்பட்டிருக்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் எங்கேயோ பிறந்த நம்மளை கர்த்தர் கிருபைனால ரட்சித்து இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அவர் கண்களில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. கிருபை கிடைச்சிருக்கு. இப்ப
அந்த 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு நோவாவின் வம்ச வரலாறு. இப்ப நோவான்ற இடத்துல உங்களை நீங்க அப்புறம் போட்டுக்கலாம். இப்ப நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நோவான்ற இடத்துல எல்லாம் உங்க பேரை போடுங்க. போட்டுட்டு இப்ப வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? இஸ்ரேல் தன் எல்லாரும் வாசிக்கணும். என் கூட வாசிக்கணும். இஸ்ரேல் இல்ல வாசிக்க மாட்டேங்கிறீங்க. என் பேர் சொல்லக்கூடாது, உங்க பேர் சொல்லுங்க. இஸ்ரேல் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இருந்தவர்களுக்கு என்னன்னு பேர் வாங்கினா? உங்க தெருவில் வந்து கேட்கவா? ஒரு ஆள் கேளுங்க. உங்க மாமனார்கிட்ட, உங்க மாமியார்கிட்ட, ஏன் உங்க பாஸ்டர்கிட்ட. 7வது மாதம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல உணவு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்க வருமானத்தையும் இன்னைக்கு இருக்கிற வருமானத்தையும் கொஞ்சம் லைட்டா செக் பண்ணி பாருங்க. உங்களை கர்த்தர் எவ்வளவு நன்மையா நிரப்பி இருக்கிறார். இதுக்கு பாத்திரம் அல்ல நம்ம. அப்படி நான் படிச்சிட்டோமா? பயங்கரமா படிச்சோமா? கிடையாது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இல்ல சொல்லுங்க பாப்போம். இந்த நீதிமானுடைய ஆசீர்வாதம் வீட்டுல, தலையில, சந்ததியில, ஆமென் சொல்லுங்க பாப்போம். பணமரம் போல செழித்து கடைசியா ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசம். இந்த நீதிமானா இருக்கிற நாம இப்ப வாழுகிற காலத்துல நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இங்க இருக்கிறத அங்க சொல்றது, அங்க இருக்கிறத இங்க சொல்றது நீதிமான்னு போட முடியுமா? பேசுங்க, கவனிங்க. நீதிமான்னா யாரோட சஞ்சரிக்க வேண்டும்? உங்க 24 மணி நேரத்தில் அதிகமா யாரோட? அவங்க சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, நீதிமானின் சந்ததிகள் அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை நான் பார்க்கல. வயசானவனா இருந்தேன், இள வயதுனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன். ஆனால் நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு, நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைகள் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கை ஏந்த விட மாட்டார். நீங்க சஞ்சரிக்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோவாவை குறித்து கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு என்ன பண்ணி கொண்டிருந்தான்? எல்லாரும் சொல்லுங்க, தேவனோடு. சத்தமா சொல்லுங்களேன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் முழு உலகத்தை அழிக்கணும்னு திட்டம் பண்ணிட்டார். இப்ப இன்னைக்கு வெப்பம் கூடுது, காத்து வருது, காத்து வர மாட்டிருக்கு, இயற்கை தலைகீழா போய் கொண்டிருக்கிறது. இதை காட்டிலும் ஒரு டஃப்பான சூழ்நிலையில கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த மனிதர்கள் அங்க இருக்கப்பட்டிருக்க ராட்சதர்களை போல ஒருவரை ஒருவர் பெண் கொடுத்து பெண் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமா இருந்ததுனால தேவன் மனிதர்களை அழிக்கணும் சித்தம் கொண்டார். ஆனால் ஒரே ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்ததனால கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு நீங்க தான் உத்தரவாதம். சொல்லுங்க, என் வீட்டிற்கு. சத்தமா சொல்லுங்க, என் வீட்டிற்கு நான் தான் உத்தரவாதம். நீதிமானா இருக்கிற நீங்க தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. இந்த பாதையில நடந்ததுனால தான் கர்த்தர் நோவாவோட பேச ஆரம்பித்தார். 13ஆம் வசனத்தை போடுங்க, 13 போடுங்க. அதே 6ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களை பூமியின் கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட என்ன செய்ய போறேன்? க்ளோஸ் பண்ண போறேன்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வேற யார்கிட்டயாவது பேசினாரா? வேற யார்கிட்டயாவது பேசினாரா? நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இன்னைக்கு நான் நிறைய நம்ம குடும்பங்கள் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்றத மறுபடியும் சொல்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பங்கு பெறுகிற மாதிரி இருப்போம் என்றால் இந்த தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கான அடையாளம் அல்ல. அது அடையாளம் அல்ல. உங்க வீட்டில் துதி சத்தம் இருக்க வேண்டும். ஆமென். உங்க வீட்டில் பாடல், உங்க வீட்டில் ஜெபம், உங்க வீட்டில் வேதத்தின் சத்தம், சங்கீதங்கள்,
தினந்தோறும் இருக்கும் என்றால், எவ்வளவு கொடூரமான பாதை இருந்தாலும், அழிவின் எல்லையில போய் நின்றாலும், அந்த இடத்திலும் உங்களை சுகமாய் நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன செய்ய போறேன்? பூமியை அழிக்க போறேன். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை என் கூட எல்லாரும் ஸ்கிரீன்ல வாசிக்கலாமா? வாசிக்க பார்ப்போம். அல்லேலூயா. உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு. சத்தமா சொல்லுங்க, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஆமென். இப்ப ஆரம்பத்தில் சொன்ன அந்த 5 ஆசீர்வாதமும் நோவா கர்த்தர் தந்தார். அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார், அவன் தலை மேல ஆசீர்வாதத்தை வச்சார், அவன் வீட்டை காப்பாற்றினார், அவன் கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்தும்படி அவனுடைய பேழையிலிருந்து வந்த பிறகு அவருடைய என்ன சொல்வது, ராஜாவினுடைய ராஜ்யத்தினுடைய பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தப்பிப்பதற்கு எந்த பாதையும் கிடையாது. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியிலே நீதிமானாய் உத்தமனாய் இருந்தவர்கள் மத்தியில அவனுடைய பெயர் கர்த்தருடைய பார்வைக்கு நேராக எட்டிட்டு. ஹல்லேலூயா. சந்தோஷமா? இன்னைக்கு இவ்வளவு பேர் வாழ்றோம்ல, உங்களை நீங்களே உங்க குடும்பமா நின்று உங்க வீட்டில் இல்லைன்னா நீங்க தனியமா நிற்கும் போது இந்த கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறார், நீதிமானா அழைச்சிருக்கிறாரே, நான் அவரோடு கூட சஞ்சரிக்கிறேனா, இல்ல அவர் என் கூட பேசுகிறாரா, அவர் திட்டத்தை எனக்கு சொல்றாரா? அழிவின் காலத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஹல்லேலூயா. அதை எப்படி செய்யணும், அது செய்யணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. யார் யாரை ஏற்றுக்கொள்ளணும் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுகிறார். உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம் போடுங்க, அது இன்னும் அதிகமா உங்களுக்கு புரியும். 18 போடுங்களேன். நீதிமானை காப்பாற்றுகிற கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார்? 18 வாசிங்க. உன்னுடனே என் உடன்படிக்கையை, சத்தமா சொல்லுங்க, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு வசனத்தின் மூலமா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உடன்படிக்கை வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் விதைக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. நீங்க இந்த உடன்படிக்கை, இந்த கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க 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 உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தினுடைய எல்லை பெருசாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், அதை நீங்க நினைச்சாலே ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்கு போவீங்க. கர்த்தருக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார், என்னென்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள். கையை உயர்த்து சொல்லலாமா? ஒரு மனிதனுடைய ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த உறவாடுதலுக்கு கர்த்தர் கொடுத்த பரிசு. அவங்க மகன் ஆண்டவர் தேடினாருன்னா இல்லை, அங்க எழுதப்பட்டிருக்கு, உன் மகனும் உன் மகனுடைய மனைவிமார்களும் உன் மனைவியும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். எவ்வளவு முக்கியத்துவமா இந்த நீதிமான்கள் மேல் கர்த்தர் அக்கறையா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாருன்னு. வீட்டில் தனியா இருக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தாலே உங்க கண்ணில் தண்ணீர் வரும். எதனால? ஆனந்தத்தால். அப்படிங்களா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை போல வேற எந்த இடத்துலையும் மகிழ்ச்சியே கிடையாது. நீங்க உருண்டு பிறண்டாலும் கிடையாது. அவர் சமூகத்தில் நீங்க கையை உயர்த்தி அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரசனம் உங்களை விடுதலையாக்கி உங்கள் மேல் அவருடைய வல்லமையை ஊற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? அங்க செய்கிற, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் என்ன செய்யுங்க? பேழைக்குள்ள. இத அழகா எபிரேயர்ல எழுதுறார். 11ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எப்படி இந்த பேழையை செய்ய சொன்னார்
அப்படின்றத இன்னொரு ஆழமான சத்தியத்துக்குள்ள எழுதப்படுகிறது. வாசிங்களேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. நிப்பாட்டிக்கோங்க. விசுவாசம் எங்க ஆரம்பிக்குது? இப்ப எங்க ஆரம்பிச்சிச்சு? இப்ப ஆதியாமத்துல ஆபிரகாமுக்கு முன்னாடியே. கவனிங்களேன். நீதிமான் இருக்கிற நோவா, விசுவாசத்தினாலே நோவா அவனுடைய காலத்துல காணாதவைகளை குறித்து, மலையை பார்க்கல, பேழைய பார்க்கல, காணாதவைகளை குறித்து என்ன பெற்றாரா? தேவ. நீங்க பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரணும்னா உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருக வேண்டும். அல்லேலூயா. காணாதவைகளை குறித்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஆமீன். வரமாட்டிருக்க தேவ எச்சரிப்பு என்னன்னா, உன் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். அல்லேலூயா. வரமாட்டிருக்க எத்தனை பேர் என் குடும்பத்திற்கு நான் தான் உத்தரவாதம்? எத்தனை சொல்ல முடியும்? சத்தம் வரமாட்டேங்க. உங்க மகன், உங்க மருமகா, உங்க பேரன், உங்க பேத்தி, நீங்க உங்க சந்ததி உத்தரவாதம் யார் தெரியுமா? நீதிமானா இருக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. இந்த உத்தரவாதத்தை நோவா எடுத்தார். ஒண்ணுமே தெரியாது, பேழை கட்ட தெரியாது. கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்ட உடனே கேலி செய்தார்கள், கிண்டல் பண்ணினார்கள், சிரித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், இது நடக்காதுன்னு சொன்னார்கள். கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்ற நோவா தன் சந்ததியை பாதுகாக்கும்படி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலும் பார்க்காமல் அந்த பேழையை உண்டு பண்ணினான். மழை பெய்ய ஆரம்பித்தது. பேழைக்குள்ளே பிரவேசிக்க சொன்னார். உள்ளே போனார்கள். அந்த அந்த அழிவிலிருந்து கர்த்தர் அந்த நீதிமானின் சந்ததியை காப்பாற்றினார். உங்க வீட்டினுடைய ரட்சிப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. அல்லேலூயா. இதற்கு பொறுப்பு யார் தெரியுமா? நீங்க தான். இந்த சந்ததிகளை கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு. சத்தம் வர மாட்டிருக்கே. அல்லேலூயா. படிக்கிற வரைக்கும் வந்தாங்க, வேலை வந்த உடனே ஆளு கலந்துட்டாங்க, கல்யாணம் முடிச்ச பிறகு தூரமா போயிட்டாங்க. அதனால ஒரு நாள் எக்கால சத்தம் ஊதப்படும். நீதிமானா இருக்கிற நீங்க அவர் கூட போவீங்க. உங்க பிள்ளை, உங்க பேரன், உங்க பேத்தி நான் பயமுறுத்தல, வசனமே இதுதான். ரட்சிக்கப்பட்டு இதுக்கு ஆயத்தமா இல்லை என்றால் இந்த வரப்போகிற பேழையாகிய பரலோகத்துக்குள்ள போய் சேர முடியாது. அன்றைக்கு எந்த சிபாரிசும் எந்த ரெக்கமெண்டேஷனும் எடுபடாது. ஹல்லேலூயா. சத்தம் இல்லையே சொல்லுங்களேன். அன்னைக்கே இந்த மழை, இயற்கையான மழை பெய்ததுக்கு தேவனுடைய எச்சரிப்பை நோவா பெற்றான். இன்னைக்கு உலகம் முழுவதும் அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது கடைசியின் காலத்துல வந்திருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. இது நீங்க என்னடா உங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நினைக்காதீங்க. ஒரு நாள் எக்கால சத்தம் ஊத போகிறது. ஹல்லேலூயா. தேவ தூத சேனையோடு கர்த்தர் வர போகிறார். உங்கள் பிள்ளைகள் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது நிச்சயம், கட்டாயம். ஹல்லேலூயா. உங்க மகன், உங்க மகன் தான், உங்க மகள் தான். நீங்க தான் பேர் வச்சீங்க. பரலோகத்திற்கு சொந்தமாக வேண்டுமே. அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, அவங்க டாக்டர் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம், அவர்கள் ஊழியர்களாய் வரணும்னு முயற்சி பண்ணுகிறோம். யாராக வேணா இருக்கலாம். ஆனால் எக்கால சத்தம் ஊதும் பொழுது இந்த பேழைக்குள்ள தேவனோடு இணைந்து கொள்வார்களா? ஹலோ, இணைந்து கொள்வார்களா? பேழைக்குள்ள ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி நோவா சொல்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஏன்னா நோவாவையே மகங்க கிண்டல் பண்ணாங்க. அவர் நிறைய காரியம் அந்த சரித்திரத்தில் இருக்கிறது. ஆனால் மகனை எப்படி கேட்டாருன்னு தெரியல, மழை பெய்யும் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா மனைவி, மகன், மருமகள் எல்லாரும் உள்ளே ஏறினார்கள். ஒரு நாள் வந்தது, கதவு பூட்டப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது 7வது 8வது 10வது படிக்கிறவங்க தேவனை ஆராதிப்பதற்கு வாய் திறக்கப்பட மாட்டிருக்கிற நீதிமான்களாகிய நீங்கள் உங்க வீட்டிலிருந்து வரும்போதே, டே நீ பாடுறத நான் பார்க்கணும், நீ பாடுறத நான் பார்க்கணும். இரண்டாவது முதல் நீங்க பாடணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்? பாடணும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் நிரந்தரமா இருக்கணும். ஹல்லேலூயா.
சந்தோஷமா சொல்லுங்களேன். முன்பு தூரமா இருந்தோம், இவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, திரைக்கு அந்த பக்கம் இருந்தோம். இதெல்லாம் இயேசு சிலுவையிலே உங்களை நீதிமானாய் மாற்றும்படி ரத்தம் சிந்தி உங்களை வெளியே இருந்தோம் உங்களை உள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை உங்க சந்ததிக்குள்ள கொடுக்க வேண்டியது நீங்க தான். சபைக்குள்ள இந்த நீதிமானின் கம்பீர சத்தம் உங்க வாயிலிருந்து உண்டாக வேண்டும். நீதிமானின் பாடல்கள் உண்டாக. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லைன்றவங்க ஒரு வழியில சொல்லுங்களேன். ரெண்டு கை நல்லா, அதுக்கு மேல பெரிய அற்புதம் என்ன வேணும்? கண்ணு பாக்குதா? ஐயா சாப்பாடு மேஜை கூட்டு போங்க அப்படிங்களே. சாப்பிட்டா முழுங்குறோமா? அப்படிங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீதிமானின் வாயிலிருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஹalleluya. உட்கார்ந்தா யாரும் கை கொடுக்காம எந்திரிக்கிறோமா? இப்போ உட்காரலாம். 40 வயசுல 60 வயசுல உட்கார்ந்தா என்ன செய்யணும்? கை கொடுங்க. இப்பயே உட்கார்ந்தானே செய்ய முடியல, எந்திரிக்க முடியல. ஹalleluya. இந்த நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்க தலை மேல ஆசீர்வாதம், உங்க வீட்டுல ஆசீர்வாதம், பணமரம் போல செழித்திருக்கிற ஆசீர்வாதம். ஹalleluya சொல்லுங்களேன். உங்க சந்ததி மேல ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்க வைக்கிற. இதற்கு நீங்க என்ன செய்யணும்னா உத்தமமாய் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நம்பணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவருடைய பாடல் உங்க வீட்டில் இருக்கணும். ஹalleluya சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. நிறைய நிறைய நீதிமான்களை பட்டியல் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு திருவிழா ஆராதனை நிறைய இருக்கிறதுனால நான் சுருக்கமாக இன்னொரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது மிக உங்களுக்கு என்னை அதிகமாய் தொட்டது, என்னை அதிகமாய் தொட்ட நபர். நான் அப்படியே இது கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தைகள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் கூட எடுத்துக்கொள்ள ஸ்கிரீனில் வாசிக்க போகிறோம். 10ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 2வது வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். 2 எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க. எல்லாம் ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாரும் வாசிங்க. அவன் தேவ சத்தமா வாசிங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்றேன், உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். தேவ பக்தி உள்ளவன். இங்க வந்து தூங்குனா அவங்க என்ன பக்தியில் இருக்கிறாங்க சொல்லுங்க. லேட்டா வந்தா பேசுங்க ப்ளீஸ். ஆமா, லேட்டா வந்தா ஆராதிக்கும் போது இருந்தா இப்படி இருந்தா ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா உங்களுக்குள்ள தேவ பக்தினா இல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துடைய பெருக்கம் எப்படி இருக்கும் யோசிங்க. தேவ பக்தி உள்ளவன் யாருன்னு அப்புறம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப 8:45 கூட உள்ள வந்தாங்க 2-3 பேர். 9:45 பிரசங்கத்தை முடிக்க போறோம். இப்ப 2-3 பேர் நீங்க பார்க்கல, நான் பார்த்தேன். உங்களுக்குள்ள தேவ பக்தி உண்டாகணும்னு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்க ஆபீஸ்க்கு இந்த டைம் போக முடியாது, நீங்க போற ட்ரெயினுக்கு இந்த டைம் போக முடியாது. மனம் திரும்புங்கள். இது கிருபையின் நாட்கள். இந்த தேவனுக்கு நேசம் இருந்தால், இவர் மேல ஒரு விருப்பம் இருந்தால், இவர் தான் என்னை நடத்துகிறார் என்ற ஆவிக்குரிய ஏக்கம் இருந்தால் உங்கள் நேரம் கத்தருக்காய் இருக்கும். ஆமென். நான் 2 மணிக்கு படுத்துக்குவேன் விடிய காலையில். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. 7 மணி சர்ச்சில் இருப்பேன். சனிக்கிழமை ஃபுல்லாக ஜெபம் பண்ணுகிறோம். வாரம் முழுதும் உங்களை போல எங்களுக்கு ஊழிய வேலைகள் இருக்கிறது. இது உங்களுக்கு அடையாளமாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசினார், நீங்க ஆண்டவருக்கு பதில் சொல்ல. எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். நான் வந்துட்டேன்னு எனக்கு காமிக்க வேண்டாம். நீங்க கவனிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டிருக்கு. நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தது. இந்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல. இதுல வாசிக்க போகிறோம். அடுத்து வாசிங்க. தேவ பக்தி இல்ல அங்க போயிருங்க. அடுத்துனா ஒன்றும் முடிக்கவே இல்லை, வெயிட் பண்ணுங்க. டேவிட் ரொம்ப பக்தி உள்ள ஆளா இருக்க போல தெரியுது. வசனத்தை டக்குன்னு மாத்துறேன். வாசிங்க. தன் வீட்டார் அனைவரோடும். வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. தன் உங்க வீட்டில் இருக்கிற கணவர், உங்க வீட்டில் இருக்கிற உங்க மனைவி பக்தியோடு இருப்பதற்கு நீங்க 2 பேரும் ஆவிக்குரிய பிணைப்பு எப்படி இருக்கிறது? நீதிமான்னா சும்மா இல்ல. தன் வீட்டார் அனைவரோடும், அண்ணன் தம்பி சம்பந்தக்காரவங்க, பெரியப்பா பையன் சித்தப்பா பையன்
அப்படி அப்படி மண்டை சுலுக்குதா? இல்ல தன் வீட்டார் அனைவரோடும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க அந்நிய பாஷை பேசுகிறவங்க இன்னொரு ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசுறவங்கள பார்த்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கை வர மாட்டிருக்கு. அம்மா, அது நீங்களா இருந்தா இன்னைக்கு மாத்தி கொள்ளுங்கள். தேவனுடைய பந்திக்கு நேராக போக இருக்கிறோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார், என் கூட பேசுகிறார். நீங்கள் நீதிமான் என்றால் உங்க நடத்தையில காமிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பாவை நான் ஐசியூல வச்சிட்டு இங்க வந்து நான் பாட்டு பாடி இருக்கிறேன். எப்ப ஐசியூனா முறை 2020 அக்டோபர் மாதம் கடைசி நவம்பர் 1ஆம் தேதி நீங்க யூடியூப்ல அந்த ஆராதனை இருக்கிறது. ஜீவனுக்கு உத்தரவாதமே கிடையாது. நான் பாடும் பொழுது கர்த்தர் என் கூட பேசினார். மறுபடியும் அவருக்கு ஜீவனை உயிர்ப்பித்து கொடுத்தார். ஆராதனையில முதலிடம் கொடுத்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல சொல்லாதனால உங்களுக்கு அது ஆராதனையில தேவனை தேடுவதற்கு ஓடி வந்தேன். அன்னைக்கு ஃபுல்லா நான் போல, நைட்டு தான் நான் போனேன். நைட்டில் போனாலுமே ஐசியூல பார்க்க விட மாட்டேன். நான் சொன்னேன், ஐசியூக்கே நான் போல, அவர் சுகமாக்கி நார்மல் ரூமுக்கு கொண்டு வர என் தேவன் வல்லவர். அந்த காலங்களிலே கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடும், தன் தைரியமா சொல்ல முடியும். நீ வரக்கூடாதுன்னு சொன்ன வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். நான் போய் உள்ள உட்காந்து டீ போடுங்க அப்படின்னு இருக்கேன். தன் வீட்டார் அனைவரோடும் சொல்லுங்க. தன் வீட்டார். என்ன சத்தம் வரமாட்டிருக்கு? அவங்க அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாங்க. அதை கவலை விட்டுட்டு இந்த நீதிமானின் கேட்டகரிக்குள்ள இருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கிரேட் காலிங். நீங்க தன் வீட்டார் அனைவரோடும். அடுத்து வாசிங்க. தேவனுக்கு. சத்தமா சொல்லுங்களேன். எப்படி பயப்படுறீங்க தேவனுக்கு? ஆண்டவரே என்னை காப்பாத்தும், பைக்கு கீழே முட்டிடக்கூடாது அப்படிங்களேன். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு யார் கட்டளையிட்டு இருக்கிறா? நீங்க கட்டளையிட்டு இல்லை, யார் கட்டளையிட்டு இருக்கிறா? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாத்தீங்களா? என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு யார் கட்டளையிடுகிறா? எனக்காக அவர் வேலை செய்யறார். இந்த ஆண்டவருக்கு எப்படி நான் பயபக்தி பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த, சத்தமா சொல்லுங்க. சாப்பிடும் போது யாராவது கூப்பிட்டா கையை கழுவிட்டு தான் போய் கவலை திறக்கிறோம். அது கூட திறக்க பிரச்சனை இல்லை. சாப்பிடும் போது விரட்ட மாட்டிருக்கிறீங்களே, புரிஞ்சா தெரியுது, புரியலையா? சாப்பிட்ட கையில காக்கா, இந்த சோறு பருக்கே காக்காக்கு போயிருமா? எவ்வளவு நீதிமான் பாருங்க இவங்க. உங்களுக்கு 2 இருந்தா ஆண்டவர் சொன்னாரு. முதல் ஆண்டவர் கூட பேசுறார். நம்ம சபையில நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இறங்குகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறவங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. ஹலோ, போன வாரம் 2-3 பேருக்கு மேல கம்ப்ளைண்டே வந்துச்சு எனக்கு. கெட்ட வார்த்தை பேசுறாங்க சார், கெட்ட வார்த்தை பேசுறாங்க சார். எப்படிங்க பேச முடியும்? நீதிமான் கெட்ட வார்த்தை பேச முடியுமா? அவன் சப்பதமா ஆயிட்டீங்க. அல்லேலூயா. வாசிங்க. எப்பொழுதும், எப்பொழுதும் சொல்லுங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஒரு பாட்டு பாடுங்க. 5 வசனமாவது வாசிங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை என்ன செய்யறோம்? பவுடர் எல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி தட்டி விடுறோம். 5 வசனமாவது வாசிங்க. இவர் என்ன பண்றாரு? எப்பொழுதும், சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இப்ப யாருக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர்? யாருக்கு பதில் கொடுப்பார்? இப்ப எத்தனை பேருக்கு புரியுது நீதிமான்னா என்னென்ன செய்யணும்? அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடு பயந்தவனமா இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப். கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கிறிஸ்டியானிட்டினாலே, கிறிஸ்துவம் என்றாலே அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. யூ ஹேவ் டு ஷோ. நீங்க உங்களை ஒரு கணத்தில் அறைந்தால் ஒருவன் 7 மைல் தூரம் நடக்க சொன்னா என்ன செய்யணுமா? எத்தனை தூரம் போனோமா? உங்களை ஃபேட்டிமா காலேஜ் வரைக்கும் கூட நடந்து வாங்கன்னா என்னைய கூப்பிட்டு நீங்க திண்டுக்கல் வரைக்கும் நடக்கணும்.
வசனத்தின்படி. ஹல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டு இருந்தார்? இவர் ஞானஸ்நானம் எடுத்தவர் அல்ல, பரிசுத்த ஆவியில நிரம்பினவரும் அல்ல. அந்த இடத்துல, அந்த 2வது வசனத்துல பரிசுத்த ஆவியில நிரப்பப்படல. இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேராய் பார்த்தவரும் அல்ல. சுவிசேஷத்துக்கு இடம் கொடுத்தார். அடுத்து யார் என்றால், இவர் ரோம ராஜ்யத்தினுடைய 100க்கு அதிபதி. இவர் யாரு? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். சொல்லுங்க, இவர் யாரு? இப்ப சத்தம் வர மாட்டிருக்க. நம்ம தான் ஐபிஎஸ் மாதிரி இருக்கோம். வந்து பேசியா இஸ்ரேலு, நீ என்ன பேசுற பேசியா, உள்ள வரும்போதே காதுகள்லாம் டப்பா போட்டு விட்டேன், ஒன்றும் உள்ள இறங்காது. எனக்கு பிரச்சனையே இல்லை. என் கடமையை நான் ஆண்டவருக்கு பயத்தோட செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாய் செய்வதற்கு பிரயாசப்படுகிறேன். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருகிறார். நீங்கள் காது உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, ஞானஸ்நானம் எடுக்கிறவர் அல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவரும் அல்ல. அப்பப்போ அப்ப வந்து செய்தது கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்தாவின் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. இதை மாடலா கொண்டு வாங்க. தேவ பக்தி. உங்களை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு ஆளை பார்த்தார், மேல இருந்து கீழே இறங்கி வாடினார். அவன் உடனே இறங்கி வந்துட்டான். அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போகவே கூடாது, சட்டத்தின்படி பிரமாணத்தின்படி சொன்னார். நான் உன் வீட்டுக்கு வரேன்னார். அவன் சொன்ன வார்த்தை சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வரேன்னார். அடுத்த சொன்னான், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீ வர ரைட். அவன் அடுத்து சொன்னது வந்து, யார்கிட்டையாவது நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நாளை தனியாக செய்கிறேன், என் சொத்தை எல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன். அவர் வீட்டுக்கு தான் போனார். இவன் மரமாடி. இப்போ யார் நீதிமான்? சகையோ நீதிமானாய் மாறினார். இன்னைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதையாவது விட்டு கொடுக்கிற அனுபவம் இருக்கா? எதையாவது சரி பேசிட்டாங்க விடுங்க, பேசிட்டாங்க விடுங்க, இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே விடுங்க. விட்டு கொடுக்கிற. ஆனா நம்ம யாரு? நீதிமானின் கூடாரத்தில். அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு போன அன்னைக்கு ஏதாவது ஒன்று திட்டிருப்பாங்க. அதை போய் 21ஆவது வருஷம் வெட்டிங் டேல பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரு? நீதிமான். இவன் பயன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும். கவனிங்களேன், உங்க வீட்டில் ஒப்புரவு ஆகலைன்னா இன்னைக்கு நீங்க ஒப்புரவாகி ஆகணும். கர்த்தர் எங்க, நான் யாரும் குறிச்சலாம் நான் பேசல. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். உங்க வீட்டாரோட நீங்க ஒப்புரவு ஆகலைன்னா, உங்க வீட்டுக்காரமாட்ட பேசாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பேசி ஆகணும். உங்க மகன்கிட்ட பேசலைன்னா பேசி, உங்க மகள்கிட்ட, உங்க மருமகன்கிட்ட, உங்க பேரன்ட்ட கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். சத்தம் அலையில சொல்லுங்களேன். உங்களை பயமுறுத்தல. இன்னைக்கு டக் அப்படின்னு என்ன செய்ய போறோம்? ஒன்றும் கிடையாது. அதுக்கு உத்தரவாதம் இருக்கா? இன்னைக்கு டக்குலாம் இல்லை இஸ்ரேல், நாளை கழிச்சு தான் டக்கு. சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. பிரசங்கத்தை முடிச்சிடுறேன், நாத்துமாவே போட்டுடுறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை புஷ் பண்றார். வாழு, நடந்துக்காமே, நீதிமானா நீ இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ? யார் விரும்புறா? கர்த்தர் விரும்புறார். ஹல்லேலூயா. நீதிமானின் ஆசீர்வாதம் என்னன்னு கொடுத்துட்டாரு. அதை நீங்க திறந்து இந்த பொக்கிஷமாகிய பண்டகசாலையில இருந்து நீங்க எடுக்க 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 உங்க வாழ்க்கை மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தினா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேட வேண்டும். தேட வேண்டும். தேவ பக்தி. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாமா? ஜனங்களுக்குள்ளே மிகுந்த தர்மங்களை செய்தான். எப்பொழுதும் 22 வசனம் போடுங்க. 22 போடுங்களேன். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்ப இவனுடைய வேலைக்காரர்கள், கொர்நேலியுடைய வேலைக்காரர்கள் பேதுருட்ட போயிட்டாங்க. இங்க கவனிங்க. நீங்க 22க்குள்ளேயும் மறுபடியும் 2022க்கு போயிருவீங்க. கவனிங்க. கொர்நேலியுடைய வேலைக்காரர்கள் பேதுருவை போய் பார்த்துட்டு பேதுரு கிட்ட கொர்நேலியுவை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க வேலைக்காரவங்க? அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் என்ன சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. இவங்க வேலைக்காரவங்க எங்கேயாவது வேலை செய்யறவங்க நல்லது சொல்லுவாங்களா?
நல்லதா இருந்தா கட்டாயமா நல்லது சொல்லுவாங்க. இங்க ஒரு ஐயா மாலை 6:30 வருவார். அந்த ஐயா சொன்னாரு, அவர் வேலையை விட்டு நின்றுட்டார். சில வருடங்கள் ஆகிவிட்டது. நான் ஒரு நாள் ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு வருமானம் என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு வருமானம் என்னங்கய்யா, என்ன செய்றீங்க அப்படின்னு உடனே சொன்னார், பாஸ்டர் நான் வந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தேன் ஒரு கம்பெனியில், இங்கே மதுரையில் தான் இருக்கிறது, இந்த கம்பெனி பேரே சொல்கிறேன், மதுரையில் வேலை பார்த்தேன், வயசாயிருச்சு, ஓனர் வந்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாரு. அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மாதம் மாதம் 5000 ரூபா அனுப்புகிறாரு. ஹலோ, அழகேந்திரா ஆட்டோமொபைல்ஸ் ஓனர். இந்த சாதாரண தொழிலாளருக்கு அவர் வேலையை விட்டு நின்று ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஒவ்வொரு மாதமும் அந்த ஓனர் வந்து இவர் செஞ்ச வேலையை நினைச்சு மறவாம மாதம் காசு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப யார் நல்லவர்கள்? பேசுங்க. பேச மாட்டோமே. எத்தனை பேர்? சரி நீங்க பேச வேண்டாம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? கை உயர்த்திக்காம என்கிட்ட பேசினார், பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன நல்லவனாய் மாத்த. மறுபடியும் சொல்றேன், உங்களை குற்றப்படுத்த அல்ல, உங்களை முகம் சுளுக்க வைப்பதற்காய் பிரசங்கம் அல்ல. நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாய் மாற்றப்படும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்க சிரசில் உங்க சந்ததி மேல தங்குவது சபையினுடைய ஆசை. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். உங்க ஃபங்க்ஷன் வந்து 10 மணிக்கு கூப்பிடுறீங்க, பத்திரிகையில் போட்டுட்டீங்க, நான் 11:45 ஜெபம் பண்ண வந்தா நீங்க எப்படி என்ன பேசுவீங்க? 11:45 நான் வர்றேன், 10 மணி ஃபங்க்ஷன், உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நான் எத்தனை மணிக்கு வர்றேன்? 11:45 வர்றேன். லேட் ஆயிடுச்சு பிரதர், ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு ஜெபம் ஓடுமா? உங்களுக்கு ஜெபம் ஓடுமா? என்ன செய்வீங்க? அதுக்குள்ளே நீங்களே ஜெபம் பண்ணி நாத்தமாவை போட்டு முடிச்சு, பாஸ்டர் லேட் ஆயிடுச்சு, நாங்களே ஜெபம் பண்ணி பிடிச்சிட்டு ஓட்டுருவீங்க. இந்த ஆராதனையில் 8 மணிலிருந்து கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க நீதிமானாய் இருக்கிறதுக்கான அடையாளம் எப்படி காண்பிக்கிறீர்கள்? எப்படி காண்பிக்கிறீர்கள்? 7வது மாதம் வந்துட்டோம். இன்னும் இப்படியே சபையை நடத்தி கொண்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. கர்த்தருக்கு சித்தம் இருக்கா? இப்படியே நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், 8வது படிக்கிறேன், பாடம் நடத்துறேன். ஒரு 50 பேர் இருக்கிறாங்க 8வது பாடத்தில். ரமேஷ் அண்ணே 8வது கிளாஸ், ரமேஷ் அண்ணே நானும் 2 பேரும், நான் ஒரு டீச்சர், நான் மாணவன் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வருஷமும் நான் ஃபெயில் ஆகி 8வதுல உட்காந்துருக்கேன். ட்ரை பண்ணி இஸ்ரேல் வந்து இந்த முறை பாஸ் ஆகி 9வதுக்கு அனுப்பிடணும்னு நினைக்கிறார். 3வது வருஷம் மறுபடியும் ஜூன் மாதம் வந்தோடனே, சார் வணக்கம் ரமேஷ் சார், திருப்பி 8வதுக்கே வந்துட்டேன் சார். என்ன நினைப்பாரு? இப்படியே நான் 5 வருஷமா 8வது கிளாஸ்ல இருந்தா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். போக மாட்டாரா? எத்தனை வருஷமா சபையில கர்த்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். எந்த கிளாஸ்ல ஆவிக்குரிய நிலைமையில நீங்க மேலே ஏறி இருக்கிறீங்கன்றத உங்களுக்கு தெரியும். வேலைக்காரர்கள் சொன்ன வார்த்தை, யூத ஜனங்கள் எல்லாராலும் என்னவா? சத்தம் சொல்லுங்க. நல்லவர், குட் பாய், குட் மேன், சரிங்களா, என்று 100க்கு அதிபதி அப்படி சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா. நீங்க தனியா உட்கார்ந்து வாசித்தீங்கன்னா 7 குண அதிசயங்களை இந்த கொர்நேலியுக்குள்ள இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நல்லவர், பக்தி உள்ளவர், தானம் தர்மம் செய்கிறவர், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர், ஹல்லேலூயா, வீட்டார் அனைவரோடு நட்பா இருக்கிறவர், பயபக்தி உள்ளவர், நீதிமானுக்கான அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். இது இருக்கும்போது இது அவனை பரலோகத்துக்கு சேர்க்காதுன்னு நினைச்சு தேவ தூதனை இந்த கொர்நேலியு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பினார். நிறைவு செய்ய போகிறோம். நீதிமானா இருப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் படிப்படியா உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் எப்படின்னா உங்களை சுத்த பொண்ணாகிற வரைக்கும் உங்களை கர்த்தர் வணைந்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்து நீங்க இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் வரமாட்டிருக்கு, பயமா இருக்க. உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார். இஃப் யூ ஆர் எலிஜிபிள், பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னா இது இங்க வேணாம், எங்க இருக்கணும் அங்க. ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளாய் உருவாக்குகிறார். இந்த கொர்நேலியு வந்து இவ்வளவு நீதிமான், இவ்வளவு கேட்டகரி இருந்தாலும் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும், அவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை
தேவன் அறிந்து தேவ தூதனை அனுப்பி இவர் யாரை கூப்பிடணும் என்பதை இவருக்கு சொல்லி பேதுருவை வீட்டுக்கு வரவழைத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? 44வது வசனம் போடுங்க. 44வது வசனம். Thank you Jesus. ஹalleluya ஹalleluya. இந்த வார்த்தைகளை இப்ப பேதுரு வீட்டுக்கு வந்துட்டார். யார் வீட்டுக்கு வந்துட்டார்? இப்ப கொர்நேலியு என்ற நீதிமான் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த வார்த்தைகளை பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. சத்தமா கையில உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. வசனத்தை கேட்காதவங்க மேல ஊற்றப்பட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இனி வரும் காலத்துல நீதிமானுக்கு உண்டான அடையாளத்தோட நீங்க ஆண்டவர் ஆராதிக்கணும். ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன். வேண்டா விருப்பமா நீங்க ஆராதிப்பது சபைக்கும் அழகல்ல, உங்களுக்கும் அது ஆசீர்வாதமும் ஆரோக்கியம் அல்ல. ஆமென். நீங்க சாப்பாடை வேண்டா விருப்பம் சாப்பிட்றீங்கம்மா? எலும்பெல்லாம் சில பேர் சொல்லுவேன், நான் ஹோட்டலில் உட்காந்து கடிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் கொடிங்கய்யா, இங்கே உட்காந்து பவுடர் ஆக்கிட்டு இருக்கீங்க. எலும்பை, அதுவும் ஆட்டு எலும்பு என்ன செய்யுது, நமக்கு பல்லெல்லாம் கடற்கடா நமக்கு ஆடுது. ஒரு செகண்டில் கடப்படான்னு அடித்து பவுடர் ஆக்கிடுறாங்க. வசனத்தை கேட்குறீங்கன்னா ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவர். ஆமென். இதே பேதுரு எருசலேமில் காத்திருந்தார் ஆவியானவர் ஊற்றப்படும்படி. ஆனால் இங்கே காத்திருக்கல, வசனத்தை கேட்ட உடனே ஆவியானவர் எல்லாரும் மேலே இறங்கினார். இல்லையே சொல்லுங்களேன். இதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த வல்லமை நிறைவு பெற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போகாதீங்கன்னு காத்திருக்க சொன்ன ஆவியானவர் குமாரனாகிய இயேசு இங்கே வசனத்தை பேசும்போது கேட்ட ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். உங்களுக்காக வசனம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். நீங்க கேட்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது பரத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறத நீங்க 1000 மடங்கு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இன்னும் இன்னும் பலமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா. 46ஆம் வசனம் போடுங்க. 46 47 போடுங்க. தேங்க்யூ ஜீ. வாசிக்கலாம். பேதுரு உடனே கூட வந்திருந்த விருத்த சேதனம் இல்ல விசுவாசிக்க கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். நீங்க தேவனை தேடுகிறத குறித்து ஜனங்கள் பிரமிக்கணும். அடுத்த வசனம் போடுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலகலாமா என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். ஞானஸ்தானத்தை குறித்து பெரிய பிரசங்கம், நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஞானஸ்தானம் தண்ணீரில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கலாமா என்று சொல்லி, அடுத்து வாங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்ன கொடுத்தாரு? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்படி வசனத்தின்படி கட்டளையா சொல்லுகிறோம், நீங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அங்கே அவ்வளவுதான் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். சத்தம் ஹல்லேலூயா. இந்த நீதிமானின் கூடாரத்தில் ஆசீர்வாதம் பெருகணும்னா, இந்த நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பெருகணும்னா, எப்பொழுதும் இந்த கொர்நேலியு சொன்ன போல இந்த குண அதிசயங்களை பெருக்கிக் கொள்ளவே வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய எச்சரிப்புக்கு நீங்க கீழ்ப்படியணும். நோவா கீழ்ப்படிந்தார் கர்த்தருடைய எச்சரிப்புக்கு. கொர்நேலியு என்ன செஞ்சா தெரியுமா? வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். நீதிமானாய் மாறுவதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது.